ஒரே ஏடபிள்யூஎஸ் கணக்குல ஒரே மாதிரி ஐபி முகவரி இருக்கிற 2 விபிசிகளை, அதாவது சிஐடிஆர் வரம்புகள் ஒன்னோட ஒன்னு மோதும்போது அவற்றை இணைக்க முடியுமா? இது கிளவுட்ல வேலை செய்யும்போது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம். இந்த கேள்விக்கு நேரடியான பதில் முடியாது. முடியாதுங்களா? ஆமா, அவற்றை நேரடியாக இணைக்கவே முடியாது. அப்படி முயற்சி செஞ்சா ரவுட்டிங் குழப்பம்னு ஒன்று ஏற்படும். அப்போ டேட்டா எங்க போகணும்னே தெரியாம நின்னுடும். ஓ அப்படியா? சரி, இப்போ இருக்கிற ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கருவியால கூட இதை சரி பண்ண முடியாதா? முடியாது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே. அந்த ரவுட்டிங் குழப்பம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி நடக்குது? கண்டிப்பா. இப்போ டிரான்சிட் கேட்வேவை ஒரு சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. அதோட ரூட் டேபிளுக்கு 10.0.1.5 அப்படிங்கிற முகவரிக்கு ஒரு பாக்கெட் வருது. ஆனா விபிசிஏ, விபிசிபி ரெண்டுமே 10.0.0.16 அப்படிங்கிற ஒரே ரேஞ்சில் இருக்கு. ஓ, அப்போ 2 விபிசிலயுமே அந்த ஐபி இருக்கலாம். சரியா சொன்னீங்க. ரெண்டுலயுமே அந்த 10.0.1.5 இருக்கலாம். இப்போ அந்த பாக்கெட்டை விபிசி ஏக்கு அனுப்புறதா இல்ல விபிசி பிக்கு அனுப்புறதான்னு அதுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். புரியுது புரியுது. இதுதான் அந்த ரவுட்டிங் குழப்பம். இதனால டேட்டா தப்பான இடத்துக்கு போகும், இல்லைன்னா எங்கேயுமே போய் சேராது. ஓகே, அந்த தபால்காரர் குழப்பம் மாதிரி இது நேரடியா சாத்தியம் இல்லைன்னு தெளிவா புரியுது. ஆனா கிளவுட் உலகத்துல முடியாததுன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு மாற்று வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. சொல்லப்போனா இதுக்கு 2 பிரபலமான தீர்வுகள் இருக்கு. முதல் தீர்வு பிரைவேட் NAT கேட்வே பயன்படுத்துறது. பிரைவேட் NAT கேட்வேயா? ஆமா, இது ஒரு புத்திசாலித்தனமான மொழிபெயர்ப்பாளர் மாதிரி வேலை செய்யும். ஓகே, சொல்றேன். இப்போ விபிசி ஏல இருந்து விபிசி பிக்கு டேட்டா போகும்போது அந்த பிரைவேட் NAT கேட்வே என்ன பண்ணும்னா டேட்டாவோட மூல ஐபி முகவரியை, அதாவது சோர்ஸ் ஐபியை தற்காலிகமா ஒரு புது மோதல் இல்லாத முகவரிக்கு மாத்தி அனுப்பும். ஓ, அப்போ விபிசிபிக்கு அது வேற ஒரு ஐபில இருந்து வர்ற மாதிரி தெரியுமா? அதேதான். விபிசி பிக்கு டேட்டா சேரும்போது அது ஒரு தனித்துவமான முகவரியிலிருந்து வர்ற மாதிரி தெரியும். இப்படி முகவரியை மாற்றுவதால 2 பக்கமும் எந்த குழப்பமும் இல்லாம பேசிக்க முடியும். அருமை. முகவரியே மாற்றி குழப்பத்தை தவிர்த்து விடுகிறது. சரி, அப்போ இரண்டாவது தீர்வு என்ன? ஏடபிள்யூஎஸ் பிரைவேட் லிங்க் பற்றி சொன்னீங்களே, ஆமா, அது இந்த NAT கேட்வேல இருந்து எப்படி வித்தியாசமானது? பிரைவேட் லிங்க் ஒரு முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறை. இது பொதுவான நெட்வொர்க் பாதையை பயன்படுத்தாது. அப்படியா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட சேவைக்காக விபிசி ஏல இருந்து விபிசி பிக்குள்ள ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான சுரங்கப்பாதையை இது உருவாக்கும், ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் மூலமா. ஓஹோ, நம்ம தபால் ஆபீஸ் உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா, இது தெருமுகவரியை கவனிக்காம ஒரு வீட்டோட ஒரு குறிப்பிட்ட அறைக்கு நேரடியா ஒரு தனி வழியை உருவாக்குற மாதிரி. புரியுது. ரொம்ப பாதுகாப்பான வழிமுறை மாதிரி தெரியுது. ஆமா, இதனால சிஐடிஆர் மோதல் பத்தின கவலையே தேவையில்லை. ஒரு முழு நெட்வொர்க்கையும் இணைக்காம குறிப்பிட்ட அப்ளிகேஷன்களை மட்டும் இணைக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வழி. ஆக சுருக்கமா சொன்னா பிரச்சனை இதுதான். நெட்வொர்க் ரவுட்டிங்ல குழப்பம் வரக்கூடாது. ஒவ்வொரு முகவரிக்கும் ஒரு தனிப்பாதை தான் இருக்கணும். ஆனா இங்க நேரடியா இணைச்சா 2 பாதை உருவாகி டேட்டா தொலைஞ்சு போகுது. இதுதான் அடிப்படையா? நீங்க சொன்னது 100% சரி. பிரைவேட் NAT கேட்வே முகவரியை மாற்றி இந்த சிக்கலை சரி செய்யுது. பிரைவேட் லிங்க் ஒரு தனி வழியை உருவாக்கி அதை முழுமையா தவிர்த்திடுது. இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த ஐபி முகவரி மோதல்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும்தானா? இல்ல நம்ம நெட்வொர்க் கட்டமைப்பை ஆரம்பத்திலே சரியா திட்டமிட தவறினதோட அறிகுறியா? எதிர்காலத்துல இந்த மாதிரி சிக்கல் வராம இருக்க உங்களோட ஆரம்பகட்ட வடிவமைப்பு எப்படி இருக்கணும்?